Standard Physics, lesson number 2, motion. And today, last class, we will see velocity, acceleration, speed. Okay, today we are going to see the next topic in your book, page number 17, graphical representation of motion along a straight line. All take your bookmark, page number 17, 2.5, graphical representation of motion along a straight line. Okay va, ipa straight line la ஒரு காரோ பஸ்ஸோ மூவ் ஆயிட்டு இருக்குறது அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கிராஃப் மூலமா போட்டு நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? listen, plotting the distance or displacement or speed or velocity on a graph help us to understand certain things about time and position. இப்போ இந்த கிராஃப் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படினா அந்த காரோ பஸ்ஸோட பொசிஷன், அதுக்கு அப்புறம் அது எவ்வளவு தூரம் கடந்து போயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிராஃபை பிளாட் பண்றோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அதுல distance time graph for uniform motion. Already you know uniform motion. Uniform motion அப்படினா equal distance equal intervals time intervalsல கிராஸ் பண்ணி போறது தான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படினு சொல்லுவோம். அதாவது டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும், டைம் இன்டர்வலும் ஈக்குவலா இருக்கணும் அப்படினு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதாவது இங்க இருந்து ஒரு கார் மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா 0 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம். இப்போ 5 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படினா அது 1 hour கழிச்சு பார்த்தா 40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிருக்கு. அடுத்த 1 hourல பார்த்தா அடுத்த 40 கிலோமீட்டர், அது செகண்ட் ஹார்ல பார்த்தா அடுத்த 40 கிலோமீட்டர், 40 + 40 80 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அந்த கார் கவர் பண்ணுச்சு அப்படினா, அதாவது மூவ் ஆகி போச்சு அப்படினா இத தான் நம்ம என்ன சொல்றோம், யூனிஃபார்ம் மோஷன் அப்படினு சொல்றோம். இப்போ இந்த யூனிஃபார்ம் மோஷனுக்கு தான் நம்ம டயகிராம் அதாவது கிராஃப் போட போறோம். புக்ல பாருங்க, டேபிள் காலம் கொடுத்திருக்காங்க. டைம் இன்டர்வல்ஸ், டிஸ்டன்ஸ் 0 டைம்ல ஸ்டார்டிங், அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது டிஸ்டன்ஸும் 0. அடுத்த 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 500 மீட்டர் போயிருக்கு, 10 மினிட்ஸ்ல 1000 மீட்டர் போயிருக்கு, 15 மினிட்ஸ்ல 1500, 20 மினிட்ஸ்ல 2000, 25 மினிட்ஸ்ல 2000 கிலோமீட்டர். அப்ப நார்மலா அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இடையில நம்ம கிராஃப் போடுறோம் அப்படின்னா உங்களோட புக்லயே இருக்கு. நீங்க ஒரு கிராஃப் பேப்பர் எடுத்து இத நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க. ஓகேவா? இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ் அப்படினு தெரியும். இது இங்க வந்து x ஆக்சிஸ்ல டைமை மெஷர் பண்றோம், இங்க வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம். இப்போ நம்ம போடுற கிராஃப் பாத்தீங்கன்னா டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இடையில தான் நம்ம கிராஃப் போடுறோம். ஓகேவா? அப்ப x ஆக்சிஸ்ல டைமுக்கான ரீடிங்ஸையும் y ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ்க்கான ரீடிங்ஸையும் எடுத்து நம்ம உங்களோட புக்ல கொடுத்திருக்கிற டேபிள் காலத்துக்கு நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது யூனிஃபார்மா கார் மூவ் ஆகுறதுனால இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இப்படி போட்டிருக்கிறது உங்களோட புக்ல இப்படி இருக்கிறது, அதாவது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப 5 மினிட்ஸ்ல அது வந்து 500 மீட்டர் போயிருக்கு, 10 மினிட்ஸ்ல 1000 மீட்டர் போயிருக்கு. இப்படிதான் உன்னோட புக்ல பிளாட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இப்படி யூனிஃபார்ம் டைம் இன்டர்வல்ஸ்ல அது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உன்னோட கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதோ நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, கிராஃப் போட்டு செக் பண்றீங்க. ஓகேவா? உன்னோட அசைன்மெண்டா இது அடுத்த அசைன்மெண்டா 2 கிராஃப் போடணும். ஃபர்ஸ்ட் கிராஃபா இந்த ரீடிங்கை நீங்க போடணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். தெரியுதா? கிளியரா தெரியுதா? இல்லனாலும் உங்களோட புக்ல இருக்கு, அதை பார்த்து நம்பர் பிளாட் பண்ணி நீங்க கிராஃப் ஃபர்ஸ்ட் கிராஃப் இத போடுறீங்க. இப்போ பாருங்க, when we look at the distance time graph we notice few things. First, it is a straight line. First இது எப்படி வந்திருக்கு நமக்கு, இது வந்து straight line ஆ வந்திருக்கு. Then we also notice that the person covers equal distance in equal intervals of time. ஏன்னா இது வந்து அது முன்னாடி அந்த டேபிள் காலத்துல இருக்கிற மாதிரி 5 மினிட்ஸ்ல 500 மீட்டர், 10 மினிட்ஸ்ல 1000 மீட்டர், 15 மினிட்ஸ்ல 1500 மீட்டர். இப்ப ஈக்குவலா அந்த டிஸ்டன்சஸ் வந்து அந்த பர்சன் வந்து கவர் பண்ணியிருக்காரு ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்ல. we can therefore conclude then he walked at a constant speed. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சு அப்படினாலே அந்த பர்சனோ இல்ல அந்த காரோ அதாவது ஈக்குவல், அதாவது ஆர்டினரியா கேஷுவலா அவங்க போற டிஸ்டன்ஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் இல்ல டிக்ரீஸ் பண்ணவும் இல்ல, நார்மலா அவங்க வாக் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரைட் லைன் நமக்கு காமிக்குது. அடுத்து
can you find the speed at which he walked from the graph? இப்போ இந்த கிராஃப்ல இருந்து அவர் எவ்வளவு ஸ்பீட்ல வாக் பண்ணி போனாரு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ எப்படி இப்ப கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இப்ப ஸ்பீட் அப்படினா அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸ்பீட் அப்படினா distance by time. distance by time taken அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல இருக்குறத இப்படி இத ஒரு ஸ்லோப் இப்படி ஒரு ஸ்லோப் அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஒரு ஸ்லோப்பை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இங்க வந்து A B C அப்படினு சொல்லி நேம் கொடுத்துறோம். இதுக்கு பேர் தான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதுக்கு பேர் தான் ஸ்லோப் அப்படிங்கிறது. இப்போ இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் எவ்வளவு ஸ்பீட்ல அந்த பர்சன் வாக் பண்ணி போனாரு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். அப்ப இப்போ ஸ்லோப் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னாக்க BC by AC. ஓகேவா? BC by AC அதாவது கீழ அடியில அடுத்தது இந்த பார்ட். சோ BC by AC. இப்ப BC அப்படினா இங்க எவ்வளவு டைம் அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப 1500. இப்ப இது 1500 இது 1000 ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாக்க 500 divided by AC. இதுதான் AC. அப்ப இதுக்கு நேரா பாருங்க இங்க 15 இங்க 10. அப்ப 15 - 10 5. அப்ப 500 by 5. இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினாக்க 100 மீட்டர். ஓகேவா? 100 மீட்டர் per minute. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு அந்த பர்சன் வந்து 100 மீட்டர் வாக் பண்ணி போயிருக்காங்க அப்படினு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கிராஃப் போட்டு இதுல இப்படி ஒரு ஸ்லோப் நம்ம அதாவது எந்த பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். இங்க கூட நீ அந்த ஸ்லோப்பை போட்டுக்கலாம். இந்த இடத்துல கூட you have to take any point. எந்த பாயிண்ட்ல வேணாலும் நீ இதே மாதிரி ஸ்லோப் போட்டு அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படினா ட்ரையாங்கிள் இல்லையா? அப்ப அந்த ஃபார்முலால இப்படி BC by AC போட்டு அந்த ரீடிங்கை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ இங்க இது BC அப்படினா C ஓடது எவ்வளவு 1500, B ஓடது நேரா 1000. அப்ப 1500ல 1000 சப்ட்ராக்ட் பண்ணா 500. அதே மாதிரி AC க்கு பாருங்க இது வந்து 15 இது 10. அப்ப 15ல 10 சப்ட்ராக்ட் பண்ணி 5. அப்ப 500 by 5 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினாக்க 100 மீட்டர். அப்ப நார்மலாவே அந்த பர்சன் என்ன பண்றாங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இப்ப ஒரு நிமிஷத்துக்கு 100 மீட்டர் வாக் பண்றாங்க. நம்ம கிராஃப்ல பாருங்க 5 மினிட்ஸ்ல 500 மீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் மினிட்ல 100, செகண்ட் மினிட்ல 100 னா அது 200, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். அப்ப கரெக்ட்டா 5th மினிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து அந்த பர்சன் எவ்வளவு ஸ்பீட்ல நடந்து போறாரு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். அதுக்கு கீழே இன்னொரு டயகிராம் ஒரு கிராஃப் ஒன்னு போட்டுருக்காங்க உங்களுக்கு. அதாவது 3 போட்டுருக்காங்க. வாக் பண்ணி போறது, அடுத்தது பாத்தீங்கன்னா சைக்கிளிங், அடுத்தது கார் இப்படின்னு சொல்லி 3 இதுக்கும் ஒரே கிராஃப்ல போட்டுருக்காங்க. அத பாருங்க. Let us take look at the distance time graph of 3 different people. Asar walking, Safira cycling and Kanishka going in a car. இப்ப ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க நடந்து, ஒருத்தவங்க சைக்கிள், ஒருத்தவங்க கார், 3 பேரும் டிஃபரண்ட் ஸ்பீட்ல போறாங்க. இப்போ அதுக்கு நம்ம இங்க டயகிராம் போட்டுருக்கோம். We know that cycling can be faster than walking. இப்ப சைக்கிளிங் அப்படிங்கிறது இது வந்து வாக்கிங், இது வந்து சைக்கிளிங், இது வந்து கார்ல போறது. அப்ப டெஃபினட்டா நமக்கு தெரியும் வாக் பண்ணி போறவங்கள விட சைக்கிள்ல போறவங்க ஃபாஸ்டா போவாங்க இல்லையா? அதே மாதிரி சைக்கிள்ல போறவங்கள விட கார்ல போறவங்க ஃபாஸ்டா போவாங்க. அப்ப அங்க டிஃபரண்ட் ஸ்பீட் வேற ஸ்பீட்ல 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. The distance time graph of the 3 would be as given the following graph. இப்ப இந்த 3 பேரும் நடக்கிறதுக்கான டைமையும் டிஸ்டன்ஸையும் நோட் பண்ணி கிராஃப் போட்டோம்னா இந்த மாதிரி வரும். 3 கிராஃப் 3 straight line வரும். The slope of the line of the distance time graph become steeper and steeper as the speed increase. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பீட் இன்கிரீஸ் ஆக இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து அது ஸ்டீப்பர் ரொம்ப மேல நேர்குத்தா அப்படி போறது. ஓகேவா? ஏன்னா ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகும் பொழுது அவங்க டிஸ்டன்ஸை கவர் பண்ற தூரமும் வந்து அதிகமா இருக்கும். அதனால ஸ்டீப்பரா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் டாபிக் the distance time graph for non uniform motion. non uniform motion க்கான
அடுத்தது டிஸ்டன்ஸ். இப்ப யூனிஃபார்ம் மோஷனா இருந்தா இப்படி ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சது. இப்ப நான் யூனிஃபார்ம் மோஷனா இருந்தா கண்டிப்பா நமக்கே தெரியும் இப்படி ஸ்ட்ரைட் லைன் வராது. எப்படி வேணாலும் அந்த டயகிராம் வரும், அந்த லைனை நம்ம பிளாட் பண்றது வரும். இப்ப அதுக்கானது பார்க்கலாம். we can also plot the distance time graph for accelerated motion. accelerated அப்படினா non uniform motion அப்படினு அர்த்தம். it shows the distance traveled by a car in a time interval of 2 seconds. இப்போ இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு 2 செகண்ட்ஸ்க்கும் கார் எவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல 18ல பாருங்க, டேபிளர் காலத்துல 0 செகண்ட் டைம்ல டிஸ்டன்ஸ் 0 ஸ்டார்ட் பண்றதுனால அடுத்தது 2 செகண்ட்ல பாத்தீங்கன்னா 1 மீட்டர் போயிருக்கு. அடுத்த 2 செகண்ட்ல பார்த்தா 4 மீட்டர் போயிருக்கு. அடுத்த 2 செகண்ட்ல பார்த்தா 9. இப்போ ஆனா இங்க டைம் இன்டர்வல் ஈக்குவலா இருக்கு, 2 4 6 8 அப்படி டைம் இன்டர்வல் ஈக்குவலா இருக்கு. பட் ஆனா டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இல்ல, வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 மீட்டர், அடுத்தது 4, அப்புறம் 9 16 இப்படி வேரி ஆகுது. இதுதான் என்ன சொல்றோம் நம்ம நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் அப்படினு சொல்றோம். இப்போ இதுக்கு இந்த ரீடிங்ஸ்க்கு நம்ம கிராஃப் போட்டோம் அப்படினா if we plot a graph between the distance traveled and the time taken it would be as shown in figure 2.4. இப்போ கீழ உங்களுக்கு புக்ல பாருங்க, அதுல அந்த டயகிராம் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான டயகிராம் இப்படி ஸ்ட்ரைட் லைனா இல்லாம எப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கு. அப்ப இது ஸ்ட்ரைட் லைனே இல்ல, ஏன்னா அங்க வந்து என்ன ஆகுது, டைம் இன்டர்வல் ஈக்குவலா இருக்கு, பட் டிஸ்டன்ஸ் கவர் பண்றது டிஃபரா இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் லைனா இல்லாத நமக்கு கிராஃப் இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி பொசிஷன்ல கிடைக்கும். ஓகேவா? இந்த கிராஃபையும் நீ என்ன பண்ற, அதே ரீடிங்க்கு இந்த கிராஃபையும் போட்டு ரெண்டாவது அசைன், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் உங்களுக்கு காமிச்ச யூனிஃபார்ம் மோஷனுக்கு இத போட சொல்லி, இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது ரெண்டாவது கிராஃப். அப்ப கிராஃப் பேப்பர் வாங்கி நீ என்ன பண்ற, இந்த ரெண்டாவது கிராஃபும் போடுற. அடுத்தது நெக்ஸ்ட் velocity time graph. அடுத்த டாபிக் velocity time graph. இப்போ the variation in velocity of an object with the time can be represented by velocity time graph. இப்போ அடுத்து இது வந்து distance time graph பார்த்தோம், அடுத்தது velocity time graph பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கிராஃப் time is represented along the x axis. எல்லாத்துலயுமே time வந்து என்ன பண்றோம், x axisல எடுத்துக்கிறோம், velocity-ய y axisல எடுத்துக்கிறோம். சோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கான கிராஃப் எப்படி பிளாட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். அடுத்தது வெலாசிட்டிக்கான டைம் அண்ட் வெலாசிட்டிக்கான கிராஃப் பார்க்க போறோம். இப்போ we know that the product of velocity and time gives displacement. velocity and time ஓட multiplication தான் displacement. அதாவது displacement என்னது, shortest distance அப்படினு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஷார்ட்டா இப்போ இப்படி ஒரு ரூம் இப்படி இருக்கு அப்படினா, இப்போ ஒரு पर्सन இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இப்போ இவரு இந்த A, இது B, இது C, இது D. இப்போ இவரு இந்த இடத்துல இந்த Aன்ற எண்ட்ல இருந்து Cன்ற இடத்துக்கு போணும் அப்படினா ஃபர்ஸ்ட் A ல இருந்து B க்கு இப்படி போயிட்டு B ல இருந்து C க்கு இப்படி போறது. இது வந்து ஒரு மெத்தட், இது டிஸ்டன்ஸ். இப்போ இதை விட ஷார்ட்டா எப்படி போயிடலாம், இப்படி கிராஸா பர்టిక్యులர் டைரக்ஷன்ல இப்படி போணும் அப்படினா இதுக்கு பேர் தான் வந்து என்னது, டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு பேர். ஓகேவா? இப்போ A ல இருந்து C க்கு இப்படி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல போயிடுறாரு. ஓகேவா? அத தான் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்றோம். ஓகேவா? then thus the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா magnitude அப்படினா என்னது, distance, அவர் போற அந்த தூரம். ஓகேவா? அதுதான். so the distance covered covered by the car in a time interval can be represented as, உங்களோட புக்ல இருக்கு பாருங்க, s அப்படிங்கிறது displacement AC into CD. இப்போ அதுக்கான ஒரு கிராஃப் கீழ கொடுத்திருக்காங்க. இப்போ இப்படி உங்களோட புக்ல ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படினா this is a rectangle இல்லையா? இது என்னது, A B C D அப்படிங்கிறதுக்கு நேம் கொடுப்போம். இப்போ இது ரெக்டாங்கிள். இப்போ இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு S AC into
AC into CD. AC into CD. ஓகேவா? AC ஐயும் CD ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு கிடைக்கும். சோ S அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCD. உங்களோட புக்ல ஷேட் பண்ணிருக்கீங்க, ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்கிறது தான் ரெக்டாங்கிள். இதுதான் வந்து என்னது? ரெக்டாங்கிள் ஷேப் ABCD அப்படிங்கிறது. ஓகேவா? We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. Consider a car being driving along a straight road. ஒரு கார் straight roadல போறதா நம்ம கன்சிடர் பண்றோம். அதோட velocity பாத்தீங்கன்னா every 5 செகண்ட்க்கு நம்ம நோட் பண்றோம். ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கும் அதோட velocity அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படிங்கறத நம்ம நோட் பண்றோம். அதை நோட் பண்ணி தான் கீழ என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு டேபிள் காலத்துல கொடுத்திருக்காங்க. டைம் velocity of the car 0 5 செகண்ட்ல 9 மீட்டர், 10 செகண்ட்ல 18 மீட்டர், 15 செகண்ட்ல 27 மீட்டர் அப்படினு சொல்லி அதுல டைம் நோட் பண்ணிருக்காங்க. In this case the velocity time graph for the motion of the car is shown in figure 2.6. அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த கார் மூவ் ஆகிறதுக்கான ஒரு கிராஃப் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. The nature of the graph shows that the velocity changes by equal amounts in equal intervals of time. For all uniformly accelerated motion, the velocity time graph is straight line. நமக்கு தெரியும் யூனிஃபார்ம் மோஷன் அப்படினாலே டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபா இருந்தாலும் சரி, velocity டைம் கிராஃபா இருந்தாலும் சரி, அடுத்து எப்படி இருக்கும் அப்படினா ஸ்ட்ரைட் லைனா தான் வரும். யூனிஃபார்ம் மோஷன் அப்படினாலே கிராஃப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனா தான். it will give the straight line. இப்போ அந்த கிராஃபும் நான் வந்து உங்களுக்கு இங்க போட்டுருக்கேன். இந்த கிராஃப்ல இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க? உங்க புக்ல பார்த்து தேர்ட் கிராஃபா இந்த கிராஃபை நீங்க போடணும். ஓகேவா? இப்போ 3 கிராஃப் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அசைன்மென்ட். இன்னைய அசைன்மென்ட். ஓகேவா? 3 கிராஃப் கொடுத்திருக்கேன். இதுதான் தேர்ட். இதோட முடிஞ்சிருச்சு நம்ம கிராஃப் போடுறது. இப்போ இது எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. One can also determine the distance moved by the car from its velocity time graph. The area under the velocity time graph gives the distance moved by the car in a given interval of time. இப்போ அதுல கொடுத்திருக்கிற அந்த ஷேடட் பார்ட் தான் வந்து கார் வந்து எவ்வளவு டைம் இன்டர்வல்ஸ்ல மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லுது. இப்போ இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படினா அதாவது அந்த டயகிராம் நான் அந்த கிராஃபை இப்படி ரஃபா போடுறேன். இப்படி ஸ்ட்ரைட் லைனா கிடைக்குது. கிராஃப் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா S அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் A B C D E. இதுல ஆரம்பிச்சு இதோடது மட்டும் A B C D E இது வரைக்கும் இததான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம் ஏரியா அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னது? இது வந்து ரெக்டாங்கிள், இது ட்ரையாங்கிள். அப்ப இந்த ஏரியா ஆஃப் ABCD எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ABCD நோ rectangle ABCD plus triangle ஓடது ADE. rectangle ABCD triangle ADE. இப்படி இந்த ஏரியா அதாவது ஃபுல் முழு இதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரெக்டாங்கிளாவும் ட்ரையாங்கிளாவும் நம்ம பிரிச்சிருக்கோம். சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCD plus ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ADE. இப்போ இதுல ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படினா என்னது? இந்த ABCD ல ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படினா AB அதாவது இந்த பார்ட் into BC. என்னது இது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா லெந்த் இன்டு பிரெத் இல்லையா? அப்ப லெந்த் அப்படிங்கிறது இது AB, இது பிரெத் BC அப்படிங்கிறது. அதனால தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ABCD க்கு AB into BC அப்படின்னு எடுத்துருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளோட இந்த ட்ரையாங்கிளோட. இப்ப ட்ரையாங்கிளுக்கு என்னது? half BH இல்லையா? அப்ப அதனால half B வந்து என்னது? AD பேஸ் இல்லையா? அதுதான் BD into H வந்து என்னது? height DE. புரியுதா உங்களுக்கு? ஏன் புக்ல அப்படி கொடுத்திருக்காங்கன்னு? இத வந்து என்ன பண்ணிட்டோம்? ரெக்டாங்கிளாவும் ட்ரையாங்கிளாவும்
ரெண்டா பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் BH அப்ப B வந்து என்னது பேஸ். ஓகேவா? இது லெந்த் இன்டு பிரெத். சாரி, ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா வந்து லெந்த் இன்டு பிரெத் L இன்டு B படிச்சிருப்பேன். அதனால தான் AB இன்டு BC. ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா half BH, half இன்டு பேஸ் இன்டு ஹைட். half போட்டோம். பேஸ் பார்த்தாக்க இது, அடுத்தது DE. இதுதான் வந்து என்னது உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கிறது. AD இன்டு DE. சாரி, B இல்ல, AD. இதுதான் பேஸ். அப்ப AD இன்டு DE. இதுதான் வந்து புக்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ area of the quadrangle ABCDE can also be calculated by calculating the area of trapezium ABCDE. இப்போ இத வந்து என்ன சொல்றோம், இந்த ஃபுல்லையும் quadrangle அப்படினு சொல்றோம். இத மட்டும், அதாவது இந்த பேஸ் லைன் மட்டும் இல்லாம இருக்கிறத, இந்த ஷேப்பை வந்து நம்ம ட்ரபீசியம்னு சொல்லுவோம். இப்படி வந்ததுனாக்க இந்த ஷேப்புக்கு quadrangle அப்படினு நேம். இப்போ அதுல இருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, S = area of trapezium ABCDE. இதுதான் trapezium ABCDE. இந்த பார்ட்டுக்கு தான் trapezium. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, half into sum of length of parallel side. இதுதான் parallel side. ஓகேவா? sum என்னது, ஆட் பண்றது, length of parallel side. இந்த சைடு பிளஸ் இந்த சைடு. அடுத்தது into distance between parallel side. இதுக்கு இடையில இருக்கிற இந்த ரெண்டு parallelக்கு இடையில இருக்கிற distance. So half into AB plus CE. இதுதான் வந்து என்னது, sum of, இல்லையா? அப்ப half into இந்த சைடு AB plus இந்த சைடு வந்து என்னது, பெருசு CE. ஓகேவா? அதனால தான் half into AB plus CE கொடுத்திருக்காங்க. into இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற distance எவ்வளவு, BC. ஓகேவா? அதனால தான் அங்க BC அப்படி கொடுத்திருக்காங்க. In the case of non-uniformly accelerated motion, distance time graph and velocity time graph can have any shape as shown in figure. இப்ப இதெல்லாம் வந்து என்னது, யூனிஃபார்ம் மோஷனுக்கு இருந்தா இந்த மாதிரி கிராஃப் வரும். நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு இருந்தா இன்னொரு கிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க, velocity time graph. அதோட டயகிராமை பார்த்துக்கோ. 2.7 அந்த மாதிரி கண்ணாபினான் நம்ம ECG ல வர மாதிரி என்னது, கண்ணாபினான் அந்த plotting point அமைஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது தான் next topic, equation of motion. next topic, இந்த equation of motion நம்ம derive பண்ணிட்டோம் அப்படினா இந்த lesson complete ஆகும். இந்த செகண்ட் லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படினு அர்த்தம். இப்போ equation of motion பாருங்க, பேஜ் நம்பர் 19. நியூட்டன் ஸ்டடிட். நியூட்டன் தான் என்ன சொல்லிருக்காங்க, இந்த மூணு ஈக்குவேஷனை derive பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் V = U plus AT. Second equation S = UT plus half AT square. அடுத்தது third equation V squared = U squared plus 2AS. இதுதான் நியூட்டன் நமக்கு கொடுத்திருக்கிற 3 equations. மோஷனுக்கான 3 equation. இது first one, இது second one, இது third one. அப்ப 3 equations of motion. It is the important question. ஓகேவா? இது வந்து பேசிக்கா நீ காலேஜ் படிக்கிற வரைக்கும் இந்த क्वेश्चंस வந்து உனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் V = U plus AT. செகண்ட் ஈக்குவேஷன் S = UT plus half AT square. third equation V squared = U squared plus 2AS. இப்போ இது எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இந்த டயகிராம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ்ல நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. எதிலே நீங்க உங்களோட புக்ல let us try to derive the three equations அப்படிங்கிறதுக்கு அடுத்த பேராகிராஃப் figure 2.8 அப்படினு இருக்கு இல்லையா, அதுல இருந்து இதுக்கான ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க. figure 2.8 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு கிராஃப் அப்படினு போட்டுக்கோங்க. புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப பாருங்க, the graph shows the change in velocity with time for an uniformly accelerated object. The object starts from the point D in the graph. இங்க இந்த கிராஃபை வரைஞ்சிருக்கேன். இப்போ D அப்படின்றது இந்த இடம். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் அக்ஸலரேட் ஆக ஆரம்பிக்குது, அதாவது மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஸ்டார்டிங்ல இப்ப U அப்படினா அதோட இனிஷியல் வெலாசிட்டி அப்படினு அர்த்தம். V னா ஃபைனல் வெலாசிட்டி, A னா அக்ஸலரேஷன் அப்படினு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இருந்து அதோட மூவ்மென்ட், அது மோஷனை ஸ்டார்ட் பண்றதுனால அத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், U அப்படினு எடுத்துக்கிறோம். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து D ன்ற இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது.
the object starts from the point D in the graph with velocity u. அப்ப இந்த இடத்துல D ன்ற இடத்துல u ன்ற velocityல இருந்து இது என்ன ஆகுது மூவ் ஆக ஆரம்பிக்குது. Its velocity keeps increasing and after time t it reaches the point B on the graph. இப்போ t ன்ற டைம் இன்டர்வல், அதாவது இவ்வளவு தூரம் போறதுக்கு அது t ன்ற டைம் எடுத்துக்குது. எடுத்துக்கும்போது இங்க இருந்து ஆரம்பிச்சு, அதாவது d ன்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு it reaches the point B. B ன்ற இடத்தை ரீச் பண்றதுக்கு அது எடுத்துக்கிற டைமை நம்ம t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து it reaches the point B on the graph. இந்த கிராஃப்ல B ன்ற பாயிண்ட ரீச் பண்றதுக்கு t ன்ற டைம் இன்டர்வல் அது எடுத்துக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, the initial velocity of the object. அப்ப இந்த இடத்துல இந்த initial velocity-ய நம்ம எப்படி அதை நோட் பண்றோம் பாருங்க. u initial velocity என்ன சொன்னேன்? u ன்னு சொன்னேன். அப்ப u இதுதான். சரியா? அப்ப OD that is equal to, அதாவது இந்த இடம் இதுதான் initial velocity ஆரம்பிக்கிறது. அப்ப இதுக்கு வந்து சேம் இது. அப்ப OD equal to AE அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து என்னது? u ன்றது initial velocity. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா final velocity v அப்படின்றது, the final velocity of the object v equal to எங்க இருக்கு? இங்க இருந்து எங்க போயிருக்கு? c ன்ற இடத்துக்கு போயிருக்கு. இங்க இருந்து இவ்வளவு தூரம். அப்ப OC that is equal to, அப்ப இங்க இருந்து இது OC அப்படினா அதுக்கு ஆப்போசிட் இது EB. அப்ப that is equal to EB. ஓகேவா? புரியுதா? இப்ப u அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி என்னது? இததான் நம்ம இனிஷியல் வெலாசிட்டியா எடுத்துப்போம். சோ u equal to OD ன்னு எழுதிருக்கேன். இந்த OD equal to AE, ஏனா இது சேம். ஓகேவா? அதனால OD equal to AE. அடுத்து v பாத்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப v equal to ஃபைனல் வெலாசிட்டி என்னது? இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப OC that is equal to EB. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா t அப்படிங்கிறது பாருங்க, இந்த கிராஃப்ல t ன்ற டைம் இன்டர்வல். அப்ப டைம் t ஈக்குவல் டு எவ்வளவு? o ல இருந்து e ன்ற இடத்துக்கு போயிருக்கு. ஓகேவா? அப்ப OE t ன்ற டைம் இன்டர்வல்ல இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு. அப்ப OE that is equal to என்னது? DA, அதாவது இவ்வளவு தூரத்துக்கு ஈக்குவல் இது. அப்ப DA. ஓகேவா? புரியுதா? இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இது டைம். இதுல பாத்தீங்கன்னா AB equal to DC. ஓகேவா? அதுக்கும் அப்படியே சேமா ஈக்குவல் ஆப்போசிட் பார்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குது. அப்ப AB ன்றது இந்த தூரம் equal to DC. ஓகேவா? இப்ப இதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப டயகிராம் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன்ற, அதாவது இந்த D ன்ற இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் அக்ஸலரேட் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து B ன்ற இடத்தை ரீச் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் இன்டர்வல் வந்து t. ஓகேவா? புரியுதா? அப்ப இந்த u ன்றதை நம்ம இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் b ன்றதை ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். t ய டைம் இன்டர்வல். இப்போ இதுல பாத்தீங்கன்னா AB equal to DC அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? we have to prove the first equation of motion b equal to u plus at அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இப்போ இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? உங்களோட புக்ல பாருங்க, first equation of motion by definition acceleration-னா a அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ acceleration-னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன் FV அப்படினா ஃபைனல் வெலாசிட்டி ஏன்னா அக்ஸலரேஷன் வந்து என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டினா இங்க ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைமுக்கு t அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ இங்க ஃபைனல் வெலாசிட்டி அப்படினா என்ன பாருங்க? b ன்றது தான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப OC minus initial velocity u அப்படிங்கிறது OD. ஓகேவா? OC minus OD divided by time t என்னது? OE. ஓகேவா? OE. இப்போ இங்க OC minus OD இந்த டயகிராம்ல பாருங்க, இதுதான் OC இல்லையா? இது O. OC ல இந்த OD. இப்போ இவ்ளோ பெருசுல இருந்து இத நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். அதுதான் OC minus OD. அப்ப இதுல இருந்து இத மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் DC. புரியுதா? DC by OE. ஓகேவா? புரியுதாமா? OC னா OC இந்த ரெண்டுத்துக்கு
லேந்து இந்த OD மைனஸ் பண்றோம். இந்த ஃபுல் லைன்ல இத நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது இது DC. அதுதான் இங்க OC minus OD by OE equal to DC by OE அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இந்த OE அப்படிங்கிறது என்னது? டைம். அப்ப that is equal to DC by T. இது வந்து என்னது? acceleration. ஓகேவா? அப்ப A equal to DC by T அப்படிங்கிறது. ஆனா இங்க DC அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? DC equal to AB க்கு ஈக்குவல். So DC equal to AB equal to T அப்படின்னு அடுத்த லைன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சாரி இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோ AD. ஓகேவா? DC equal to AB equal to AD. இங்க DC அப்படிங்கிறது என்னது? AB க்கு ஈக்குவல் அப்படினு பாத்துறோம். ஓகேவா? DC equal to AB equal to AD ஆயிடுச்சு. இப்போ இந்த கிராஃப்ல EB இந்த E க்கும் B க்கும் இடையில இருக்கறத நம்ம எப்படி எழுதுறோம்? EB equal to என்ன பண்ணலாம்? EA plus AB அப்படின்னு எழுதலாம். EA plus AB. புரியுதா? இந்த கிராஃப்ல இந்த EBன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? EA வையும் AB யையும் ஆட் பண்ணா நமக்கு EB அப்படின்றது கிடைக்கும். இப்போ இதுல EA அப்படிங்கிறது என்னது? அதாவது AE னால EA அப்படினால என்னது? U. So U plus AB. AB அப்படிங்கிறது என்னது? இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். DC equal to AB equal to AD கண்டுபிடிச்சோம். அப்ப AB ஓட வேல்யூ AD. அப்ப AD first equation அதாவது final velocity V equal to U plus AD அப்படிங்கற first equation of motion இங்க derive பண்ணியாச்சு. ஓகேவா? புரியுதா? This is the derivation for first equation. புரியுதாமா? பிரிச்சுக்கோ. இந்த A acceleration வந்து final velocity minus initial velocity by time. final velocity ஓட value OC, initial ஓடது OD divided by time க்கு DE. இப்போ இந்த OC minus OD ய கிராஃப்ல சப்ட்ராக்ட் பண்ணாக்க DC ன்னு வரும். அப்ப அந்த DC by OE னா T. இந்த DC equal to AB ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? AD அப்படினு சொல்லி இத எழுதியாச்சு. velocity எழுதிட்டோம். அதுக்கு அப்புறம் இந்த ஆப்போசிட் பார்ட் EB வந்து எதுக்கு எப்படி பிரிக்கலாம்னா AE plus AB அப்படினு பிரிச்சு AEன்றது U னும் AB வந்து AD. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் B equal to U plus AD அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? S equal to UT plus half AT square அப்படிங்கிறது தான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் S equal to UT plus half AT square. இப்போ அத பாருங்க. From the graph, the distance covered by the object during time t is given by the area of quadrangle. இப்போ இதுல quadrangle இந்த டயகிராம்ல quadrangle அப்படினா என்னன்னு பாருங்க. இதுதான் டயகிராம். இந்த டயகிராமே அப்படியே நான் பிரிச்சு போட்டுருக்கேன். அதாவது இந்த பார்ட்ட மட்டும் போட்டுருக்கேன். அதுதான் வந்து என்னது? quadrangle அப்படி. O D E A B. இப்படி நீங்க அடுத்த ஈக்குவேஷனுக்கு இப்படி டயகிராம் இப்படி நீங்க பிரிச்சு தனியா போட்டாதான் ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுதான் வந்து quadrangle அப்படின்றது. ஓகேவா? அதாவது இந்த டயகிராம்லயே இந்த பார்ட்ட மட்டும் டிரா பண்ணிருக்கேன். புரியுதா? இத விட்டுட்டேன். இந்த ட்ரையாங்கிளை விட்டுட்டு இத மட்டும் டிரா பண்ணிருக்கேன். அதுதான் வந்து quadrangle அப்படிங்கிறது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். From the graph, the distance covered by the object during time t is given by the area of quadrangle DOEB. இப்போ இத பாருங்க DOEB இதுதான் வந்து என்னது? quadrangle அப்படின்றது. இப்போ அதுல என்ன கண்டுபிடிக்க போறோம்? இப்போ S equal to area of the quadrangle. இப்போ இதோட ஏரியா ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப்ல சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஏரியா ஆஃப் quadrangle என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் DOEA plus area of triangle. இதுதான் வந்து என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்ப என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படினா DOEA. இதுதான் இல்லையா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அது வந்து என்ன வரும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து DAB அப்படினு வரும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படினாலே நமக்கு தெரியும் இல்லையா? AE into OE L into B. அப்ப AE into OE
plus triangle பாத்தீங்கன்னா half BH half into BH இதுதான் இல்லையா BH நாக்க இப்படி AB into DA AB B இது height அப்ப AB into DA அப்ப area of rectangle plus area of triangle அப்படினு எழுதிட்டோம் இப்போ இதுல நம்ம AE அங்க அந்த இந்த UVT AB எழுதிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறோம் அப்ப இதுல AE அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கோம் AE பாருங்க U அடுத்தது OE OEன்றது T அப்ப U into T plus half into AB that is equal to DC இல்லையா AB அப்படிங்கிறது DC அப்ப AB into இங்க AB into DA அப்படினு எழுதிருக்கோம் plus half into இந்த ABங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம A acceleration அப்படினு கண்டுபிடிச்சோம் DAன்றது T அப்ப half AT square ஓகேவா UT plus half AT square இதுதான் என்னது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேவா இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம இத வந்து நம்ம என்ன பண்ண கூடாது ரப் பண்ணாத அப்படியே என்ன பண்ணிக்கணும் மனசுல வச்சுக்கணும் ஓகேவா AB into DA DA அப்படினா T ஓகேவா ABங்கிறது DC க்கு ஈக்குவல் அப்ப 2 times A into T square ஓகேவா அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு டிஸ்பிளேஸ்மென்ட்கான ஈக்குவேஷன் S equal to UT plus half AT square அப்படிங்கற செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்னது v squared equal to u squared plus 2as அப்படிங்கற தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ அதுக்காக நம்ம டயகிராம் அடுத்து பாருங்க அத வந்து எப்படி பிரிச்சு டயகிராம் போடணும் we see that the distance covered by the object during time t is given by the area of quadrangle இப்போ இதுக்கான டயகிராமை இப்படி போடணும் என்னது இது அப்படியே ரப் பண்ணிடு ஓகேவா இதுதான் quadrangle அப்படிங்கிறது இப்ப டயகிராமை நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம் ஓகேவா இதுதான் வந்து quadrangle-கான டயகிராம் இப்போ இந்த டயகிராம்ல என்ன நம்ம என்ன பண்ண போறோம் தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ண போறோம் இப்போ இதுக்கும் பாருங்க S equal to area of trapezium DO EB இதுதான் DO EB அப்படிங்கிறது இது கிடையாது ஓகேவா இதுதான் trapezium-க்கானது அப்ப அதை எப்படி பிரிக்கலாம் half into sum of length of parallel side இதுதான் sum of length of parallel இதுவும் parallel இல்லையா இதோட ரெண்டுத்தோட சம் கூட்டுத்தொகை ஓகேவா அப்ப அதை நம்ம எப்படி எழுதுறோம் இந்த சைடு வந்து என்னது OD plus இந்த சைடு என்னது EB இல்ல BE அதோட into distance between இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற distance OE ஓகேவா இப்ப trapezium அப்படினாலே sum of length of parallel side into என்னது distance அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்குது அப்ப அதை இப்படி எழுதிட்டோம் half into இந்த சைடு வந்து OD plus இந்த சைடு EB அப்படிங்கறதை எழுதியாச்சு into இந்த distance எவ்வளவு தூரம்ன்றது OE அப்படினு எழுதிட்டோம் இப்போ இதுல S equal to half into OD அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும் ODன்றது என்னது இங்க இருக்கு பாருங்க U ஓகேவா அடுத்து plus BE அதாவது EB அப்படினா ஓகே V U plus V into OE அப்படிங்கிறது என்னது டைம் T ஓகேவா half into U plus V into T அப்படினு வந்துருச்சு இப்போ இதுல நமக்கு A அப்படினாலே என்னது acceleration அப்படினாலே V minus U by T அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும் ஓகேவா அப்ப இதுல என்ன பண்றோம் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க பாருங்க A equal to V minus U by T or T equal to அதாவது A equal to V minus U by T அப்படி இல்லனா இந்த T இந்த பக்கம் எடுத்துருவாங்க இது கீழ போயிடும் V minus U by A அப்படினு வரும் அதுதான் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கு இப்போ இத மல்டிப்ளை பண்றோம் இப்ப பாருங்க அப்படி மல்டிப்ளை பண்ணா 2as = v squared minus u squared வரும் இத சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா நமக்கு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆயிடும் v squared = u squared plus 2as இதோட இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே children இந்த தேர்ட் क्वेश्चनையும் மூணு கிராஃபையும் இன்னைய ஹோம்வொர்க் அசைன்மென்ட் எழுதி அனுப்பிடுங்க thank you